ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் 1ல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். த டாபிக் நேம் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் த மோஷன். ஸோ இந்த லெசனில் ஃபோர்ஸ்னால் என்ன, மோஷன்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட், அக்சிலேஷன் எல்லாத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். After studying this unit, students will be able to define distance and displacement, to differentiate distance and the displacement, to define speed, velocity and acceleration, to differentiate speed and the velocity, to draw and explain distance, time and velocity time graphs, to measure and calculate the speed of the moving objects, to know the day-to-day uses of the center of gravity and stability. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. as shown in the above picture, Kavita can reach a school in 2 ways. Can you tell by choosing which path she could reach a school early? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு ஸ்கூல் இருக்குது, 2 வழி இருக்குது. எந்த வழியில் போனால் ஈஸியாக அவங்க ஸ்கூலை ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அக்சலரேஷன்னா என்ன, டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும், இந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெஃபினேஷன்ஸ்க்கு போகலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, distance and the displacement. So distance na enna, displacement na enna nu solli paakalam. The total length of the path taken by an object to reach one place from the other is called the distance. So ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துக்கிற அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் அந்த லென்த், அந்த டோட்டல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா the shortest distance from the initial to the final position of the object. Both the distance and displacement possess the same unit. The SI unit is meter. So displacement அப்படிங்கிறது என்னென்னா, the initial பொசிஷனையும் அந்த ஃபைனல் பொசிஷனையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்க அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது ஒன்றும் பார்க்க வேண்டியது, நமக்கு மெயினாக டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the second example path, the third example is the path in which rabbit ran is shown in the figure. Find the distance and displacement. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணுறது, அது என்னன்னு தெரிஞ்சால் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியும். ஸோ நம்ம ஈஸியாக ஒரு தூரத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம எவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுறதுக்கும் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் டைம் இருந்தால் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தா ஒரு சின்ன மோட்டர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல்னால் என்னென்னா, நாட்டிக்கல் மைல் இஸ் அ யூனிட் ஃபார் த மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஏவியேஷன், த sea transportation. 1 nautical mile is 1.852 kilometer. ஸோ ஏவியேஷன் மீன்ஸ் நம்ம ஏரோப்ளைனில் போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏரோப்ளைன் தான் நம்ம ஏவியேஷன்ஸ் சொல்கிறோம். ஸோ அந்த ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் sea டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூனிட்டுக்கு என்ன யூனிட்னா, the unit of the measuring speed of the aeroplanes and ship is knot. 1 knot is speed taken to travel 1 nautical mile in hour. அடுத்து என்ன பார்க்கலான்னா, ஸ்பீட் அண்ட் த வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, அதில் பார்த்தோம்னா ஸ்பீட்லேயே வெலாசிட்டிலே யூனிஃபார்மு, நான் யூனிஃபார்ம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட். ஸோ இன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் we already studied about the speed in detail. நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே நல்ல டீட்டெயிலாக ஸ்பீடை பற்றி படித்தாச்சு. ஸோ சின்ன மோட்டோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 km/h is equal to 5 divided by 18 meter per second. How we got this? 1 kilometer is equal to 1000 meter. 1 hour is equal to 3600 seconds. ஸோ இதான் சின்ன கன்வர்ஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் போடும்போது
இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்சஸ். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஸ்பீட்னா நத்திங் பட் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே போகுது அப்படின்னா அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ நேரத்தில் போகுது அந்த டைமையும் கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டைம் ஸ்பீட். யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். we can classify speed into 2 types. ஸோ ஸ்பீடை வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட், இன்னும் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா if a body in motion covers equal distances in equal interval of time when the body is said to be uniform speed. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இன்டர்வல்ஸ்க்கும் ஒவ்வொரு அப்ஸ்ட்ரக்ட்ஸ்லையும் அது வந்து யூனிஃபார்மாக அதோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா இட் இஸ் ஏ யூனிஃபார்ம் ஸ்பீட். ஒரே மாதிரியான ஸ்பீடை வந்து எல்லா இன்டர்வல்ஸ் ஒவ்வொரு இன்டர்வல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கும் அதோட ஸ்பீட் வந்து கிராஜுவலாக ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது யூனிஃபார்ம் ஸ்பீட். அதே நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்லேயும் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் அன்ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸ் இருந்து interval of time வந்து வேரி ஆச்சு அப்படின்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஸோ இஃப் அ பாடி கவர்ஸ் unequal distance in equal interval of time the body is said to be a non-uniform speed. Average speed is equal to total distance traveled divided by time taken to the travel the distances. அடுத்து பார்த்தோம்னா velocity. Velocity is the rate change in displacement. Velocity is equal to displacement divided by time. SI unit of the velocity is meter per second. If an for example நம்ம velocityக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. If an athlete in the diagram takes 25 seconds to complete a 200 meters sprint event, find her speed and velocity. ஸோ velocity அப்படிங்கிறது என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு பொருள் வந்து இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது எவ்வளோ டைமில் வந்து போகுது அப்படிங்கிறது அந்த வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ அந்த 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 ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட நம்ம டைமையும் கால்குலேட் இந்த செகண்டில் அவ்வளோ தூரம் போனாங்க அப்படின்னு டைமையும் கால்குலேட் பண்ணோன்னா அது வந்து வெலாசிட்டி. அதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீடையும் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் அண்ட் த வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இதில் 2 ஃபார்முலா. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு என்ன பார்க்கலாம். A body has a uniform velocity if it covers equal displacement in the same direction in equal intervals of time. ஸோ எல்லா இன்டர்வல் ஆஃப் டைம்லேயும் வந்து ஈக்குவலான டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டான டிஸ்டன்ஸையும் ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருந்தது அப்படின்னா அது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதே வந்து ஸ்பீடு நம்ம ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்பீடு வேரி ஆச்சுனாலோ இல்லைன்னா அதோட வெலாசிட்டி ஜாஸ்தி ஆச்சுனாலோ அதில் கம்மி increase maybe it is decreases or increases. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னென்னு பார்த்தோம்னா the total displacement. இப்போ ஒரு கார் வந்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கார் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா அந்த டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் அது எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படிங்கிற அந்த டைமையும் கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் மெத்தட் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ட்ரையாங்கிள் மெத்தட் கேன் ஹெல்ப் யூ ரீகால் த ரிலேஷன்ஷிப் வித் வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைம். ஸோ ஒரே ஃபார்முலாவில் நம்ம வி கேன் வைஸ் வர்ஸாலாம் போட்டு பார்த்தோம்னா ஒரு 3 ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஸோ v is equal to d by t, t is equal to d divided by v, d is equal to v into t அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு அந்தளவுக்கு நமக்கு வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் வந்து அக்ஸலரேஷன் பார்க்கலாம். So acceleration is the rate of change in velocity. In other words, if a body change in speed or direction then it's said to be accelerated. So accelerator அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது. ஸோ வெலாசிட்டியில் சேஞ்சஸ் ஸ்பீட்லேயும் அதோட டைரக்ஷன்லேயும் வந்து சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது நம்ம அக்ஸலரேஷன் சொல்லி சொல்கிறோம். ஸோ அக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது ரெண்டுத்தையுமே எடுத்துப்பாங்க. இனிஷியல் வெலாசிட்டி அந்த ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டையுமே எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் அந்த வெலாசிட்டியும் கடைசியில் எண்டோட வெலாசிட்டி எடுத்துக்கிறது அந்த இனிஷியல் அந்த ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம். A is equal to v minus u divided by t. ஸோ அக்ஸலரேஷன் யூனிட் பார்த்தோம்னா m divided by s square. In other words, objects undergoes acceleration with speed and our direction changes.
ஸோ இதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி, நமக்கு இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு ஃபார்முலா தான் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அக்சலரேஷன் A is equal to V minus U divided by T. So this is the important formula for the acceleration. So acceleration அப்படின்னாலே V minus U divided by T. ஸோ சின்ன மோட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டாவோட ஸ்பீட் என்ன, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்க, அது அவங்க சொல்கிற மாதிரி சீட்டாவே சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. See how brisk I am. My name is Cheetah. I can run the great speed. Do you know what my speed is? 25 meter per second to 30 meter per second. My speed changes from 0 to 20 meter per second in 2 seconds. See how good my acceleration is. ஸோ இந்த ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத சின்ன கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பாசிட்டிவ் அக்சலரேஷன், நெகட்டிவ் அக்சலரேஷன். ஸோ பாசிட்டிவ் அக்சலரேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி அ பாசிட்டிவ் அக்சலரேஷன். ஸோ இஃப் த ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைமோட கரெக்டான இன்க்ரீசஸ் வந்தது அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் அக்சலரேஷன். velocity of an object increases with respect to time. ஸோ அதோட ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, அதாவது ஸ்பீட் வித் டைரக்ஷன், இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் அக்சலரேஷன். ஆனால் வெலாசிட்டி நெக்ஸ்ட் பார்த்தா வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, டைம் ஆக ஆக வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் அக்சலரேஷன் சொல்லி பார்க்கலாம். ஸோ velocity of an object increase with respect to time is positive acceleration. Velocity of an object decreases with respect to time is negative acceleration சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா மேலே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா V minus U divided by T. அடுத்து பார்த்தா யூனிஃபார்ம் அக்சலரேஷன், நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் அக்சலரேஷன் பார்க்கலாம். an object undergoes uniform acceleration when the change in its velocity for unit of a time is the same. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு யூனிஃபார்மாக கிராஜுவலாக ஒரே மாதிரியான அக்சலரேஷன் இருந்தது, சேஞ்சஸ் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா யூனிஃபார்மாக சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இட் இஸ் யூனிஃபார்ம் அக்சலரேஷன். அதே நான் யூனிஃபார்ம் அக்சலரேஷன், an object undergoes non-uniform acceleration if the change in the velocity for unit time of a time is not the same. ஸோ ஒரு டைமுக்கும் வந்து the velocity is not same, it is a non-uniform acceleration சொல்லி பார்க்குறோம். ஸோ acceleration is very very important. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஃபுல்லாக கிராஃப் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். இது ஒன்றும் கிடையாது, அவங்க டேபிள் கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி XY டைரக்ஷனில் நம்ம அதை ப்ளாட் பண்ணி இப்போ டைம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதை டைமை வந்து X ஆக்சிஸ்லையும் டிஸ்டன்ஸை வந்து Y ஆக்சிஸ்லையும் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வல்ஸை ப்ளாட் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸை வந்து நம்ம அதில் கிராஃபில் ப்ளாட் பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கிடச்சிரும். ஸோ இட் இஸ் a டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். அதே மாதிரி ஸ்பீட் டைம் கிராஃப்லேயும் அதே மாதிரி தான் டைமை வந்து கீழே போட்டுட்டு ஸ்பீடை வந்து Y ஆக்சிஸில் போட்டுட்டு நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற கிராஃபை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஃப் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கணும், அப்போ நமக்கு கிராஃப் போட முடியும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா கம்பேரிசன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் டைம் ஸ்பீட் டைம் கிராஃப். ஸோ இது எல்லாத்துக்குள்ள என்னென்ன comparison வந்து பார்க்கலாம். Speed time graphs and distance time graphs looks very similar but they have different informations. We can differentiate them by looking at the table. So இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம்னா என்ன, டைம் கிராஃப்னா என்ன, ஸ்பீட்னா என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் A to B கார் accelerate uniform from rest. ஸோ ஃபஸ்ட்டு accelerate அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கார் வந்து ரெஸ்ட்லேருந்து ஒரு மூவ் ஆகுது. அதே ஃப்ரம் B to C அப்படின்னா கார் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீட் டைம் கிராஃபில் வந்து சொல்கிறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டைம் கிராஃப். அடுத்தது ஃப்ரம் C to D அப்படின்னு வரும்போது கார்ஸ் டி அக்சலரேட்டட் யூனிஃபார்ம்லி டு ஸ்டாப். ஸோ அங்கேருந்து அது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கிற இந்த ஸ்பீட் அந்த அக்சலரேஷன் இஸ் கோயிங் கிராஜுவலி டவுன். ஸோ அதுதான் வந்து இந்த கிராஃபில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Raju began walking to his school. He remembered that he forgot this pen and walking back home, but he stopped suddenly when he heard a noise. அந்த கிராஃபில் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்டன்ஸ் வந்து பீக்கில் போகும்போது திடீர்னு அவங்க ஒரு மறந்துட்டு ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ அகெயின் டவுன் ஆகி திரும்பி கிராஜுவலாக போய் ஸ்டாப் ஆகுது. ஸோ இது மாதிரி கிராஃப் போடுறதுக்கு தான்
இந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வெலாசிட்டி அக்சலரேஷன் ஆல்சோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன, ஸ்டெபிலிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ட்ரை டு பேலன்ஸ் அ கார்போர்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா என்ன? த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் பாயிண்ட் த்ரூ விச் என்டையர் ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு பி ஆக்ட். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சர்க்கிளான ஒரு சேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த பாயிண்டில் தான் வந்துட்டு அது ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்து எங்கேயும் நகராது, அதாவது காம்பேக்டாக இருக்கும், எந்த ஒரு ஆசிலேஷனும் இருக்காது. அப்படின்னா இட் இஸ் அ சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு சேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் எடுத்துட்டோம்னா அதோட சென்டர் பாயிண்ட்டில் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும். ஸோ ட்ரை டு பேலன்ஸ் அ கார்போர்ட் ஆன் யுவர் ஃபிங்கர் டிப். வாட் டு யூ அப்சர்வ்? We observe there is only one point which the cardboard is balanced. The point which the cardboard is balanced is called the center of gravity of the cardboard. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த பாயிண்டில் வந்து அது ஸ்டேபிளாக ஆசிலேஷன் ஆகாமல் இருக்கும் அது நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எல்லாத்துலேயுமே எங்கெங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வாட்டர் இரெகுலர் ஷேப்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது. அடுத்து பார்த்தா மீட்டர் ரூல். மீட்டர் ரூல் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரூலர் இஸ் அன் ஈக்விலிபிரியம் when supported at a center of gravity. ஃபார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ரெகுலர் ஆப்ஜெக்ட் such a uniform meter rule, the center of gravity is the center of the object. When the object is supported at that point it will be balanced. ஸோ இந்த மீட்டர் ரூல் அப்படிங்கிறது கிடையாது. the center of gravity is the center of the object. ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்டில் தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மீட்டர் ரூல். ஸோ ஸ்டேபிலிட்டி பார்க்கலாம். ஸ்டேபிலிட்டினா என்ன? ஸ்டேபிலிட்டி இஸ் அ மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாமல் அதோட ஒரிஜினல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம், நியூட்ரல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு 3 டைப்பாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃப்ரஸ்டம் இஸ் அ The frustum can be tilted through a quite a big angle without toppling. Its center of gravity is raised when it's displaced. Through the vertical line through its center of the gravity still falls within the base. So it can return to its original position. So என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதில் சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுனால நம்ம டில்ட் பண்ணாலும் கூட திருப்பி வந்து அதில் மொமெண்ட் ஆஃப் வெயிட்னால திருப்பி அதில் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரீகேபிள் ஆயிரும். ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தா அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். இந்த ஃப்ரஸ்டம் வந்து திருப்பி டாப்பை வந்து திருப்பி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஃப்ரஸ்டம் வந்து குப்பரை கமுத்தி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்னென்னா அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியமில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து டாப் அந்த சர்க்கிள் ஃபேஸ் வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அதோட டில்டி ரீஜன் வந்துட்டு ரொம்ப வந்து சின்னதாகவும் அன்ஸ்டேபிள் இல்லாமல் பைவோட் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வில் டாப்பில் with the slightest tilting, its center of gravity is lowered when it's displaced. ஸோ இப்போ நம்ம அதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணோம், கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா டோட்டலி இது வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிரும். ஸோ அது எதனால் அப்படின்னா அந்த பேஸ் வந்து கரெக்டான ஸ்டேபிள் இல்லாதனால. ஸோ இட் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். அடுத்து பார்த்தா நியூட்ரல் ஈக்விலிபிரியம். இட் காசஸ் ஃப்ரஸ்டம் டு டாப்பிள். த ஃப்ரஸ்டம் வில் ரோல்ஸ் அபவுட் பட் டஸ் நாட் டாப்பிள். இட் செட்டிங்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. Its center of the gravity remains at the same. The body will stay in any position to which has been displayed. So center of gravity in the neutral equilibrium சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும், எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ கண்டிஷன் ஆஃப் ஸ்டேபிலிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் சொல்லி பார்க்கலாம். Lower its center of gravity increases the area of its base. This box is the point of the tipping over. A heavy base lower at the center of the gravity, so the box does not tip over. A broad base makes the box more difficult on the tip over. So அடுத்து பார்த்தோம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் டால். It is a type of traditional Indian toy made of a terracotta metal. The center of the gravity and the total weight of the doll is concentrated at the bottom most point, generating a dance-like continuous movement with the slow oscillations. ஸோ இந்த தஞ்சாவூர் டால் கூட எதை வச்சு தான், எந்த ஒரு ரூல் வச்சு, எந்த தியரி வச்சு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா டெரிகோட்டா மெட்டீரியல் மூலியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மொத்த
வெயிட்டும் அட்மோஸ்ட் அட் த பாட்டம் பாயிண்டில் அதோட கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இட் இஸ் மோஸ்ட் கண்டினியூஸ் ஆசிலேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான காரணம். ஸோ ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ சயின்ஸ் டுடே பார்க்கலாம். டுடே இன்னைக்கோட ஸ்பீட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டார்டாய்ஸோட ஸ்பீட் 0.1 மீட்டர் பர் செகண்ட், பர்சன்ஸ் வாக்கிங் 1.4 மீட்டர் பர் செகண்ட், falling raindrop 9 to 10 meter per second, cat running 14 meter per second, cycling, cheetah running, bowling speed, இந்த மாதிரி நிறையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பீட் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் we summarize this lesson. Points to remember. Distances. The path taken by any object to reach one place from the other is called distances. Displacement. The straight line path between 2 points is called displacement. Velocity. Velocity is the rate change in displacement. SI unit of the velocity is meter per second. Acceleration. Acceleration is the rate of a change in velocity. SI unit of acceleration is meter per second square. Center of the gravity. The center of the gravity of an object is the point through which the entire weight of the object appears to act. Generally, the center of the gravity of the geometrical shaped object lie on the geometric center of the object. Stability. Stability is a measure of the body's ability to maintain its original position. There are three types of stability: stable equilibrium, unstable equilibrium, neutral equilibrium. Thanks for watching.